வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். கோடிக்கணக்கான ஏழை எளிய மற்றும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை ஏற்படுத்தவே மத்திய கூட்டுறவு அமைச்சகம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா கூறினார். கூட்டுறவு இயக்கத்தின் கீழ் 40 லட்சம் தொழிலாளர்கள் இணைந்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பொதுமக்கள் பிஎஸ்ஐ தரச்சான்று பெற்ற தலைக்கவசங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் 21 கோடிக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளதால் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. பஹல்காமில் இருந்து புறப்பட்ட அமர்நாத் யாத்ரீகளின் கடைசி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் 36 யாத்ரீகர்கள் சிறிய காயங்கள் ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் ராம்பன் மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் யாத்ரிகள் தங்கள் பயணத்தை தொடர மாற்று வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன. மேலும் யாத்திரையின் போது உணவு மற்றும் மருந்துகள் தடையின்றி கிடைக்கவும் பாதுகாப்பு குறித்தும் உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரியில் கூட்டுறவுத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் சங்க உறுப்பினர்களுடன் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்துரையாடினார். புதுச்சேரி ஆளுநர் மாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீனவர் கூட்டுறவு சங்கம், பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் மற்றும் நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கான கடன் உதவிகளை துணைநிலை ஆளுநர் வழங்கினார். மேலும் தாயின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பாக செயல்பட்ட 2 பள்ளிகளுக்கு அவர் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் ஆரியவீர் தேவன் வென்றுள்ளார். நடப்பு சாம்பியனான மலேசிய வீரர் நிக்லேஷ்வர் மோகனசுந்தரத்தை வென்றதை தொடர்ந்து 13 ஆண்டுகளுக்கு பின் இந்தியா பெறும் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.